ஹாய் காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஜேசி ரெசிடென்ஸ் வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையிலையும் ஃபோட்டோகிராஃபி கான்டெஸ்ட் நடத்துனாங்க. அது யார் யார் நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா, ஜேசி ரெசிடென்ஸையும் தமிழ்நாடு டூரிசம் மேனேஜ்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துனாங்க. அதில் வந்து நம்ம செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து நம்ம 2 பேரை வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக அலோவ் பண்ணியிருக்காங்க. வாங்க, பஃபே சிஸ்டம் தான், உள்ள போய் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. உண்மையிலே ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறதுக்கே நம்ம இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், இது ஃபிஷ் தான், சிக்கன் மாதிரி இருக்குது. சீரியஸாக அங்கே பார்க்கும்போது சீரியஸாக சிக்கன் நினச்சிட்டு இங்கே வந்து டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது இது ஃபிஷ்ஷு. நானும் சாப்பிடும்போது கூட சிக்கன் நினச்சோம் சொல்லி தான் சாப்பிட்டுப்பேன். பார்த்தா ஃபிஷ்ஷு உண்மையில அல்டிமேட். செம்மையாக இருக்குது. க்ரீன் சிக்கன் செம்மையாக இருக்குது. லெக் பீஸ் செம்மையாக இருக்குது. யாராவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து ட்ரை பண்ணுவோம். செம்ம வைப்பாக இருக்குது. எப்படி இருக்குன்னா உட்காந்துருக்கோம், பீஸ்ஃபுல்லாக இருக்குது, உட்காந்து சாப்பிட ஐடியாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் வரணும்னு கேட்டிங்கன்னா, ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம்பியன்ஸ் அதான் அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக வரலாம். அதுக்கு வரலாம். ஏன்னா ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கூட இருக்குது. ஆனால் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க வின் பண்ண. நீங்கள் எப்படா போனீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு காரணம் ஒரே காரணம், சுந்தர் ஃபோட்டோகிராஃபியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அடித்தான். அது ஃபோட்டோவுக்காக எந்த இதுக்கு போகலான்னு கேட்பீங்க. எனக்கு காலெல்லாம் உடச்சி அந்த ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன். கால் நிஜமாவே கீழே கோயில் குடின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த ஃபோட்டோ போடுறேன். அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு மலை இருக்கும், அந்த சைடு மலை போய் ஏறி லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறம் மாவு கட்டெல்லாம் போட்டு 1 வாரம் வீட்டில் இருந்தேன். இதே அவன் மட்டும் அவன் இங்கெல்லாம் இருந்தேன்னா இந்த இடத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருப்பான். அப்பயும் நான் கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. ஏன்னா நாளைக்கே விட்டுட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போங்கல்ல. போய் சம்பாதிங்க. அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டை சொல்லிகிட்டே இருக்கணும், நல்லா இருக்கு. இந்த பாருங்க, ஏற்றத்தில் கை வைக்கிறான். நிஜமாக சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைலாம் நான் எதுக்கு மீன் சாப்பிட மாட்டேன். முள்ளாக இருக்கும், நான் சாப்பிட மாட்டேன். ஒரு முள்ளு கூட இல்லை. முள் இருக்குது, ஆனால் அது வந்து சேர்ந்து ஃப்ரையாக இருக்குது. அது காய்ச்சி கொண்டு போய்கிறது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மட்டனும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குக்காக இருக்குது. எடுத்துட்டேன் மட்டன்லாம், அவ்வளோ குக்காக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது. மீன் சிக்கன் எல்லாமே சாஃப்டாக இருக்குது. பிரியாணி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ட்ரெஸ் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஃபேன்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எதுனாலும் எவ்வளோ நாள் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நம்ம வந்தது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். அடுத்த ரவுண்டு அதாச்சு. பட்டு ஃபிஷ்ஷை மறுபடியும் எடுத்துகிட்டு வரணும்.
சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இங்கே நான் ரிவியூலாம் அவன் ரிவியூலானே தெரியல. நான் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் சாப்பிட்றதில்ல கரெக்டாக. பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஃபிஷ்ஷு அந்த க்ரீன் சிக்கனை தவிர வேறு எதுக்குமே நான் எனக்கு தெரிஞ்சு. அல்டிமேட் நிஜமாவே. அதுக்கப்புறம் ஒரு சாலட் வச்சுருந்தாங்க. நேம் தெரில சரியா, பட் அது எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எக்கோட ஒயிட் இருக்குல்ல அது வந்து அதுவும் அதுக்கப்புறம் மைனஸ் இருக்கு, மைனஸு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுருந்தாங்க அதை வச்சு பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்கு. இது வரையும் இப்படி சாப்பிட்டு நான் கேட்டால் நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்றேன். இடத்துல ஒன்றும் இல்லை, காலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு போட்டு வரலாமா இல்லைன்னா கிளம்பலாம். அடுத்த ரவுண்டு போகலாம். வளர்த்துல ஏதாவது அதுக்கு இடம் அதிகமாக மீன் சாப்பிட்டோம். இருக்கிறதுலே இங்கே வந்து அதிகமாக சாப்பிட்டதுன்னா மீன் தான். ஆனால் ஒரு சில பேர் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒன்றோடனே இந்த சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நிறையா இது சொன்னாங்க, அவங்களே சஜஷன் பண்ணாங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு. க்ரீன் சிக்கன்லாம் சொன்னாங்க. எல்லாருமே ஜென்டிலாக நடந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்க முடியுமா, நீங்கள் பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து பண்ணித்தரேன், ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்ற. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ப்ளூபெரி கேக் மறுபடியும் போய் எடுத்து வந்தாச்சு. ப்ளூபெரி கேக் பயங்கரமாக இருக்குது. அந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. அந்த தெரியல, ப்ளூபெரி ஃப்ளேவர் டேஸ்ட் நான் அவ்வளோவா ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், ஆனால் சூப்பராக இருக்குது. மீனுக்கு மிஸ் பண்ணோம் தெரியுமா, என்கிட்ட கம்மியாக எடுக்கும் அதுவே மிஸ் பண்ணுறோம். நான் போய் இன்னொன்று எடுத்து வரலான்னு ப்ளூபெரி எனக்கு ஆளு கொஞ்சம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ப்ளூபெரியோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து இப்போ காஃபி அவங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டுருக்காங்க. இது வந்து சுகர் ஃப்ரீ.